கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் J15 எனும் புதிய ரக பப்பாளி சாகுபடியின் மூலம் நிறைவான விளைச்சலை விவசாயிகள் பெறத் தொடங்கியுள்ளனர். தமிழகம் முழுவதும் தற்போது அதிகரித்து வரும் J15 ரக பப்பாளி குறித்தும் அதன் மூலம் கிடைக்கும் பயன்கள் குறித்தும் இந்த செய்தி தொகுப்பில் சற்று விரிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த படப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த துரைசாமி பப்பாளி விவசாயத்தையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டு வரை ரெட் லேடி எனும் பப்பாளி சாகுபடியை மேற்கொண்டிருந்த விவசாயி துரைசாமி நடப்பாண்டில் மகாராஷ்டிராவில் இருந்து J15 எனும் புதிய ரக பப்பாளியை இறக்குமதி செய்து விளைவித்து வருகிறார். நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் அதிக அளவு விளைச்சல் கிடைப்பதால் நல்ல வருமானம் ஈட்ட முடிவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் ரெட் லேடின்னு ஒரு வெரைட்டி பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாள்பட அது கொஞ்சம் வைரஸ் தொந்தரவு ஜாஸ்தியாச்சு. இப்போ அதுக்கு முன்னால் J15 ஒரு புது ரகத்தை நாங்கள் இந்த வருஷம் பண்ணியிருக்கோம். ஈல்டு நல்லா அமோகமாக இருக்குது. இது ஒரு 8 மாதத்துக்கு பின்னால் நடவு செஞ்ச 8வது மாதத்துலேருந்து காய்க்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு இருக்கும். 8 நாளைக்கு ஒரு அறுப்பு. ஒரு விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான பயிர் இது. ஆண்டுதோறும் 10 ஏக்கர் பரப்பளவில் பப்பாளி விவசாயத்தை செய்து வந்த துரைசாமிக்கு ஏற்பட்ட தொடர் நஷ்டம்தான் அவர் புதிய ரகத்தை தேடிச் செல்லும் சூழலை உருவாக்கியது. ஆந்திராவைச் சேர்ந்த நண்பர் ஒருவரின் மூலம் J15 எனும் புதிய ரகத்தை தேர்வு செய்த விவசாயி துரைசாமிக்கு கைமேல் பலன் கிடைத்திருக்கிறது. நோய் தாக்குதலின்றி விளையும் பப்பாளி பழங்களை சென்னை, பாண்டிச்சேரி, திருச்சி, டெல்லி என பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்து வாங்கி செல்கிறார்கள். ஒரு நல்ல ஒரு பணப்பயிர் இது. இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரெட் லேடிங்கிறது தான் ஏற்கனவே நல்ல பேருவான ரகம். அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்சலுக்கு உகந்த ரகம். சென்னை, திருச்சி, பாண்டிச்சேரி இதுக்கு பழத்துக்காக போகுது. ஒரு சில சமயத்தில் டெல்லிக்கு போகுது. ஒரு சில சமயத்தில் டெல்லிக்காரங்க வாங்கிட்டு போகிறாங்க. மேக்சிமம் நாங்கள் சென்னை மார்க்கெட்டை பேஸ் பண்ணி பண்ணுறோம். வியாபாரிங்க மொத்தமாக அவங்களே அறுத்து எடுத்துக்கிறதுனால எங்களுக்கு கூலியால் தொல்லை இல்லை. கடந்த காலங்களில் சாகுபடி செய்யப்பட்ட ரெட் லேடி ரக பப்பாளியை வாங்கினால் சந்தைக்கு செல்வதற்கு உள்ளாகவே கெட்டுவிடும் எனவும் J15 ரக பப்பாளியை பொறுத்தவரை எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை என்றும் மற்ற வியாபாரிகளும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதெல்லாம் ரெட் லேடி ரொம்ப நாள் நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ ரெட் லேடி நிறைய வைரஸ் பிரச்சனை இருக்கிறதுனால இந்த பாஞ்சா நம்பர் அப்படின்றது நல்ல ஒரு வெரைட்டி, வைரஸ் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இது மகாராஷ்டிராவிலேருந்து தான் இது கண்ணே நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே போடுறது சரியாக வர்றதில்ல. மகாராஷ்டிராவிலேருந்து வர்றது இது நல்லா இருக்குது. ஆனால் இதில் ஆண் செடி வராத மாதிரி வாங்கணும். ஒரு சில ஏரியாவில் வர்றது ஆண் செடி நிறைய இருக்குது. மகாராஷ்டிராவிலேருந்து கொடுக்குற கண்ணில் ஆண் செடி வர்றதில்ல. இந்த 15 நம்பர் விவசாயத்துக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். செடிக்கு 100 கிலோ குறையாமல் ஈல்டு வரும். செடிக்கு பார்த்தோன்னாக்கா 100 கிலோ நம்ம 8 ரூபானா கூட 800 ரூபாய். அது செலவு ஒரு 300 ரூபாய் போச்சுன்னா செடிக்கு 500 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஒரு விவசாயத்துக்கு ஒரு நல்ல லாபமாக இருக்கும். இங்கே நாங்கள் இப்போ ஊத்தங்கரையில் பப்பாளி எடுத்துகிட்டு இருக்கோம். இது J15 ரகம். இந்த ரகம் தரமாக இருக்கும். பழம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இருக்கும். நல்லா நீரிழிவு நோய் இருக்கும், சர்க்கரை வியாதி இருக்குங்களா அது சாப்பிட்லாம். உடம்பு எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த ரகத்தை போய் சொல்லணுங்க. இன்னும் பழம் ஆனால் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும். நல்ல ரகம். ஒரு நாள் மார்க்கெட்டிங் பண்ணிங்கனாக்கா அங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. சென்னை தான் மெயின் நாங்கள் கொண்டு போகிறது. அது சென்னை விட்டம் மதுரை போகுது, பாண்டிச்சேரி போகுது, பெங்களூரு, கேரளா ரவுண்ட் சப்ளை பண்ணுங்க. விவசாயி துரைசாமிக்கு கிடைத்த பலனின் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கவனமும் J15 பப்பாளி ரகத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது. தங்களுக்கான வருமானத்தோடு வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்ளும் வகையில் காலத்திற்கு ஏற்ப விவசாயத்தையும் மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழலில் விவசாயிகள் உள்ளனர் என்பதும் கவனிக்கத்தக்கது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக போச்சம்பள்ளி செய்தியாளர் கணேஷ்.